பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சந்தோஷமின்மைக்கு முக்கியமான காரணம் சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறை. இது ஒரு விதமான சுயநலம் என்று சொல்லலாம். தான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துகின்றவர்களிடம் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காக உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இருப்பதில்லை. அதுவே பிறர் சந்தோஷமாக இருக்க நேர்மையாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்த போதும் விசுவாச மக்களின் நன்மைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் எதையாவது செய்ய விரும்பினார். அவர்களை விசுவாசத்தில் நிலைப்படுத்தவும் அவர்களுக்குள் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை கொண்டு வரவும் பெரிதும் பிரயாசப்பட்டார். எனவே சூழ்நிலைகளின் வருத்தங்களால் பாதிக்கப்படாமல் மனதில் தெளிவுடனும் உள்ளத்தில் உறுதியுடனும் உற்சாகமாக இருந்தார். எனவே தேவ பிள்ளைகளே, யாரால் எனக்கு மகிழ்ச்சி என்பதை விட யாருக்கு என்னால் மகிழ்ச்சி என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்குமானால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். நாம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய் இருப்போமானால் நாம் மற்றவர்களை நேசிப்போம். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த கடனாளிகளாய் இருக்கின்றோம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக